நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு திரு மாரீஷ்குமார் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த மதுரையில் ஒரு 3 மாத காலமாக இந்த மேயர் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நேற்று முன்தினம் ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்த மேயர் யார்? ஒரு ஊழல் செய்வதற்கான முகாந்திரம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிது? 2 அமைச்சர்கள் மதுரையில் இருக்காங்க. குறிப்பாக தியாகராஜன் அவர்களும் சரி, மூர்த்தி அவர்களும் சரி, ஒரு மிகச்சிறந்த அமைச்சர்கள். இவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்குதுன்னா என்ன காரணம்? எப்படி நடந்துச்சு இது சார்? நீங்கள் வரீங்க, நீங்கள் செய்தி சேனல் நடத்துறீங்க, இல்லை நான் வழக்கறிஞராக இருக்கேன், ஒரு பில்டிங்கை கட்டுறேன். அந்த அதிகாரிகள் பில்டிங் எல்லாம் அளந்து பார்த்துட்டு ஏற்கனவே பிளான் அப்ரூவல் வாங்கும் பொழுது நம்ம பில்டிங்கோட நீள அகலம், ஸ்கொயர் ஃபீட் எல்லாத்தையுமே நம்ம மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட கொடுத்துருப்போம். அதன் அடிப்படையில் அவர்கள் நேரடியாக நம்மளோட இடத்துக்கு பில்டிங் ரூல் படி இந்த பில்டிங் கட்டப்பட்டிருக்கா, இதுக்கு எவ்வளவு வரி விதிக்கலாம் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த வரி விதிப்பை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பில்டிங்க்கு எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு நீங்க குறைந்தபட்சமா 1 ரூபாயும் பிக்ஸ் பண்ணலாம், 100 ரூபாயும் பிக்ஸ் பண்ணலாம். இதுதான் சட்டத்துல உள்ளது. அவங்க நினைச்சாங்கன்னா உங்க பில்டிங்க்கு மிஸ்டர் மாரீஷ்குமார் பில்டிங் கட்டியிருக்காரு, இவருக்கு இந்த கட்டடத்துக்கு 1 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் விதிக்கிறேன் அப்படிங்கிறதும் 100 ரூபாய் மேக்சிமம் விதிக்கலாங்கிறதும் லோக்கல் அத்தாரிட்டிக்கு கொடுக்கப்பட்ட பவர். இது ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எல்லா அதிகாரிகளுக்கும் இந்த பவர் கொடுக்கப்பட்டு. இதன் அடிப்படையில் இங்க மதுரையில எப்படி இந்த ஊழல் நடந்துச்சுன்னா, மதுரையில 2022 to 23 காலகட்டங்கள்ல கட்டப்பட்ட கட்டிடங்கள் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கும் பொழுது இந்த அதிகாரிகள் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதிகாரி போகும்போது என்ன பண்ணுவாங்க, லோக்கல்ல உள்ள கவுன்சிலர், அந்த ஏரியா கவுன்சிலர் இருப்பார் இல்லையா, ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கவுன்சிலர்கிட்ட, சார் உங்க ஏரியாவுக்கு இந்த மாதிரி பில்டிங் அப்ரூவல் வந்திருக்கு, உங்க ஏரியால ஒரு பில்டிங் கட்ட போறாங்க, அதுக்கு நாங்க வரி விதிக்க போறோம், உங்களை பார்க்க சொல்றோம்னு சொல்லி இன்டைரக்டா சொல்லுவாங்க. சொன்ன உடனே என்ன பண்றாங்க, இந்த கட்டட உரிமையாளர்கள் கவுன்சிலர் மூலியமா அதிகாரிகளை சரி பண்றதுக்கு முயற்சிகள் எடுப்பாங்க. அப்போ அதிகாரிகள் முன்வைக்கிறது என்னன்னா, இதான் சார் உங்களுக்கு நான் குறைஞ்சது போட்டு தரேன், குறைஞ்சது உங்க கட்டடத்துக்கு 20 பைசா இல்ல 2 ரூபா போட்டு தரேன், நான் 100 ரூபா வரைக்கும் போடலாம், பாத்துக்கோங்க எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு. நான் 100 ரூபா போட்டா வருஷத்துக்கு இவ்வளவு ரூபா நீங்க அரசாங்கத்துக்கு கட்டணும், எனக்கு நீங்க தனியா கட்டிங் கொடுத்துருங்க, தனியா கட்டிங் கொடுத்துட்டீங்கன்னா குறைஞ்ச அளவுல நான் உங்களுக்கு இந்த தொகையை போட்டு தரேன், நீங்க வருஷம் வருஷம் கம்மியான தொகையில இந்த டாக்ஸை நீங்க அரசுக்கு செலுத்திக்கலாம் அப்படிங்கறத டீலிங் பேசுவாங்க. பேசணும்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பணம் படைத்தவர்கள், பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த தொகையை கொடுக்கறதுக்கு ஒத்து சரி சார் நீங்க குறைச்சு போடுங்க, சாருக்கு நான் ஒரு அமௌண்ட் பே பண்ணிடுறேன்னு சொல்லி அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தை தடுத்து அரசு அதிகாரிகளுக்கும் ஆளுங்கட்சி கவுன்சிலர்களுக்கும் ஒரு தொகையை செட்டில் பண்ணுவாங்க. இப்ப மாசம் நீங்க வருஷத்துக்கு உங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஒரு பெரிய கமர்ஷியல் பில்டிங் 3 லட்சம் ரூபாய் மேக்சிமம் போட்டா வருதுன்னா இவங்க அதை 30,000 குறைச்சு அவங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்டு போட்டு கொடுப்பாங்க. இந்த 30,000 ரூபாய் நீங்க போட்டு கொடுக்கறதுக்கு அவர்களுக்கு லஞ்ச பணமாக கொடுக்கக்கூடிய தொகையை 5 லட்சமோ 10 லட்சமோ இவங்க கொடுக்கறது, அந்த தொகையை தான் இன்றைக்கு 150 கோடி ரூபாய் ஊழல் அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, இது எப்படி ஊழல் ஆகும், அவங்க குறைச்சுதானே போடுறாங்க, இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்கு பதில் ஒவ்வொரு வருஷமும் கட்டி முடிக்கப்பட்ட பில்டிங்குகளை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு பில்டிங் கட்டியிருக்காங்க, எவ்வளவு வரி வசூலாயிருக்கு, 100 ஸ்கொயர் ஃபீட் உள்ள பில்டிங் எவ்வளவு வரி வசூல் பண்ணியிருக்காங்க, 10,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள பில்டிங் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்காங்கிறது இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆய்வறிக்கை பண்ணும்போது ஒரு பெரிய ஷாக். ஏங்கிற நபருக்கு அதே 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள நபருக்கு 10,000 ரூபாய் போடப்பட்டிருக்கு. அதே தெருவில் லஞ்சம் கொடுக்காத ஒரு நபருக்கு அதே அளவுள்ள கட்டிடத்திற்கு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் இவங்க டாக்ஸ் வசூல் பண்ணியிருக்காங்க. சோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 10,000க்கும் இந்த 50,000க்கும் உள்ள டிஃபரன்ஸ், இந்த அமௌண்ட் தான் ஊழல் கையாடல் பண்ணிட்டதா அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தி விட்டதாக வழக்கு பதியப்பட்டிருக்கு. இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் நபருக்கு நபர் மாறுபட்டது, மிகப்பெரிய வித்தியாசம் வந்துச்சு. இந்த மதுரையில நடந்த இந்த ஊழல்ல ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் லஞ்சம் கொடுத்த நபர்களுக்கு குறைவான வரியையும் லஞ்சம் கொடுக்காத நபர்களுக்கு மேக்சிமம் வரியையும் போட்டு வசூல் பண்ணிருக்காங்க. இவங்க லஞ்சம் வாங்காம மேக்சிமம் வரிய, நியாயமான வரிய பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணியிருந்தா இந்த தொகை மாநகராட்சியின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டிருக்கும். அந்த தொகை மாநகராட்சியின் மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின்
கவுன்சிலர்கள், மேயர், துணை மேயர் எல்லாரோட துணையோட இந்த தொகையை லம்பா அடிச்சுட்டாங்க. சரி, இதை அடிச்ச உடனே அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம்னு பார்த்தாங்க. ஆனா தினேஷ்குமார் கமிஷனரா இருக்கும் பொழுது இந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததை கண்டுபிடிக்கிறார். அதுல ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா சார்? சொல்லுங்க. இந்த வரி பிக்ஸ் பண்றதுக்கு ஆன்லைன்ல வெப்சைட்ல இவங்க வந்து என்ட்ரி பண்ணி இந்த வரியை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. அது அரசு அதிகாரிகள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். கவுன்சிலர்களோட ஆக்சஸ் வந்து அதுல கிடையாது. ஆனா தினேஷ்குமார் அவர் கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்ல முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த பாஸ்வேர்டு மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு வெளிநபர்கள், அரசு அதிகாரிகள் இல்லாத வெளிநபர்கள் அதை பயன்படுத்தி இந்த டாக்ஸை கம்மி பண்ணி போட்டிருக்காங்கறதான் புகார். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த புகார் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கிடப்பில் போட்டு கிணற்றில் போட்ட கல்லா கிடந்துச்சு. ஆனா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இது சம்பந்தமா விசாரணை செய்யணும் அப்படின்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் வழக்கு தாக்கல் பண்றாரு. அந்த வழக்கு தாக்கல் பண்ண பிறகுதான் இந்த விஷயம் சூடு பிடிக்குது. ஒவ்வொரு கவுன்சிலர்களாக, மண்டல தலைவர்களாக மொத்தம் 7 பேர் ஏற்கனவே ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக ராஜினாமா பண்ணாங்க. ராஜினாமா பண்ண அப்புறம் 23 பேர் அரசு அதிகாரிகள் உட்பட திருமதி இந்திராணி மேயர் அவர்களின் கணவர் உட்பட 27 பேரை மதுரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி அவருடைய கணவர் அந்த இதுல இருந்து பிணையில கண்டிஷன் பெயில்ல வெளியே வந்திருக்காரு. இந்த நிலையில அவர் வெளியே வந்து 2-3 நாட்களில் நேற்றைய முன்தினம் இந்திராணி அவர்கள் ஒரு கடிதத்தை வந்து சமர்ப்பிச்சிருக்கதாகவும் அதுல குறிப்பிட்டிருக்கிறது, குடும்ப சூழ்நிலையின் காரணமாக மேயர் பதவியை தான் ராஜினாமா செய்ய போவதாக தற்போது கடிதத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் அதுல முடிவெடுக்கல. இனி மன்ற கூட்டம் கூடும். துணை மேயரே வந்து கண்டினியூ பண்ண போறாரா, துணை மேயர் பொறுப்பு மேயராக கண்டினியூ பண்ண போறாரா, இல்ல அரசு ஸ்பெஷல் ஆபீசராக இருக்கக்கூடிய கமிஷனரை வந்து மேயர் பொறுப்பை கவனிக்கிறதுக்கு சொல்ல போறாங்கிறது இனிமேதான் முடிவாகும். இந்த ஸ்டேஜ்ல இப்ப இந்த வழக்கு வந்து இருக்கு சார். மேயரை கைது செய்யாமல் மேயருடைய கணவர் அவரை ஏன் கைது செஞ்சாங்க, பொன் வசந்த அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அதாவது நியாயமா பார்த்தா மேயரை தான் கைது பண்ணிருக்கணும். ஆனா மேயரோட கணவர் தான் ஆக்டிங் மேயரா செயல்பட்டு இருக்காரு சார் மதுரையில. எல்லா ஊர்லயும் அப்படிதான் பண்றாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் பெண்ணா இருந்தா ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவியில் இருந்து மேலே இருக்கக்கூடிய மேயர் பதவி வரை உள்ளாட்சி பதவிகள்ல மனைவிமார்கள் இருந்தாங்க, கணவன்மார்கள் ஆட்சி பண்றாங்க. இது எங்க சிவகாசியில கூட நடக்குது. நான் சிவகாசி பகுதியை சேர்ந்ததுனால சொல்றேன். சிவகாசிலையும் திருமதி சங்கீதா இன்பா என்பவர்கள் வந்து மேயரா இருக்காங்க. ஆனா அவரோட கணவர் இன்பா தான் முழு இதையும் வந்து செயல்படுறாருங்கிறது கண்டினியூவா குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போலதான் இங்கேயும் திருமதி இந்திராணி அவர்களின் கணவர் தான் ஆக்டிங் மேயரா இருந்திருக்காரு. சரி, இதுல இந்த தினேஷ்க்கு வந்து கமிஷனர் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்து பார்த்தோம்னா அந்த பாஸ்வேர்டை வந்து திருடி பாஸ்வேர்டை பயன்படுத்திய குற்றம் தான் மெயின் குற்றமா வந்து முன்வைக்கப்படுது. ஒருவேளை போலீசாரின் விசாரணையில் இந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தினது இந்திராணி அவர்களின் கணவராக கூட அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த சார்ஜ் ஷீட், அந்த போட்ட எஃப்ஐஆர் விவரங்கள் வந்து நமக்கு தகவல் தெரியல. அதனால கூட இந்திராணி அவர்களை விட்டுவிட்டு அவருடைய கணவரை இதில் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்பது என்னுடைய ஐயப்பாடு. அதுக்காக கூட அவங்க கைது பண்ணிருக்கலாம் சார், இந்திராணி அவர்களை விட்டுட்டு அவருடைய கணவரை. ஆனா இவர் தான் கண்காணிக்க வேண்டியவர். கணவரை செயல்பட சொன்னது வந்து சட்டப்படி குற்றம். அது வந்து ஆக்ட்லயே வந்து இது இருக்கு, தடை இருக்கு. கணவர் வந்து இருக்கும்போது, மனைவி பொறுப்புகள் இருக்கும்போது கணவர் தலையிடக்கூடாதுங்கிறது அரசு ஆணைகளும் இருக்கிறது, சட்டத்திலும் இருக்கிறது. ஆனா அதை மீறி அவரை செயல்பட விட்டதே மிகப்பெரிய தவறு. அது மட்டும் இல்ல, அவரு காவல்துறையால் அரசு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வந்து விடை வாங்கும் வரை இவங்க வந்து உள்ளேயே இருந்து வெளியே வந்தோன்னு ரிசைன் பண்றாங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தோம்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கணவர் மீது குற்றச்சாட்டு, மாநகராட்சியில் கணவர் மீது குற்றச்சாட்டு, மனைவி மேயர். இன்டைரக்டா பார்த்தோம்னா ஒருவேளை இவங்க இந்த 3-4 மாதங்கள் உள்ளேயே இருந்து இந்த வழக்குக்கு எதிரான ஆவணங்களை எல்லாத்தையும் எரைஸ் பண்ணிட்டு பதவியை ராஜினாமா பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு ஐயப்பாடு தான். இதையும் போலீசார் விசாரிப்பாங்க. எஸ்ஐடி ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க. அது நியாயமா விசாரிக்குதான்னு தெரியல. அதுவும் தமிழக காவல்துறை தான். ஒருவேளை இதில் ஆட்சி மாற்றம் 2026 வந்தால் இந்த விஷயம் இன்னும் சூடு பிடிக்குமா, இன்னும் பல பேர் இதில் கைது செய்யப்படுவார்களா என்பது கூட நடக்கலாம் சார். முதல்வர் மேயர் பதவியை ராஜினாமா செய்ய சொன்ன பிறகும் 3 மாத காலம் வந்து ராஜினாமா செய்யாமல் இருப்பது முதல்வர் மீதான மரியாதையின்மை காரணமா, இல்ல முதல்வரை இவங்க முதல்வரா மதிக்கலையா, என்ன வேணாலும் நடந்துட்டோம் பாத்துக்கலாம்,
என்ன பண்ற போறாங்க, ஆட்சி முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், நம்ம அடுத்த வாட்டி வரும்போது மறுபடியும் மன்னிப்பு கேட்டு சேர்ந்துக்கலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். இப்ப முதல்வர் மீதான மரியாதை இல்லையா இந்த அதிகாரிகளுக்கும் சரி, இதை உங்க இப்ப உங்க இருக்கக்கூடிய வாய்க்கு இந்த சக்கரம் மேயர் போடணும் சார். ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். 2026ஓட திமுக ஆட்சி முடிஞ்சுச்சு. முடிய அதுதான் போகுதுங்கன்னு. உண்மை. மக்களுக்கு அவல இன்னல்களை அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. 3 மாசம் ஆச்சு. முதலமைச்சரே சொல்லியாச்சு. ஏன் மேயர் இத ராஜினாமா பண்ணலங்கிறது நீங்க கேட்ட கேள்விக்கு நிர்வாக சீர்கேடு உள்ள அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதுதான் இதற்கு ஒற்றை வரி பதில். சார், ஒரு முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அவருக்கு கீழ் மந்திரி சபையில் இருக்கக்கூடிய திரு கே.என். நேரு அவர்கள் நேரடியா விசாரிச்சு இதில் குற்றம் நடந்திருப்பதை உறுதி செய்த பின்பு அவர் கொடுத்த ரிப்போர்ட்ல தான் முதலமைச்சர் உடனே கூப்பிட்டு 7 மண்டல தலைவர்கள், வரி விதிப்பு தலைவர் எல்லாத்தையும் ராஜினாமா பண்ண சொன்னார். ஏன் இந்த மேயர் அம்மா மட்டும் ராஜினாமா பண்ணல? காரணம், இந்த மேயர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டது திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அமைச்சராக இருக்கக்கூடிய நபரின் ஆதரவாளர். இங்கு மதுரையில இரட்டை முனை போட்டி பயங்கரமா இருக்கு சார். திராவிட முன்னேற்ற கழகத்துல அணி பிரச்சனை. ஒரு பக்கம் பிடிஆர் தலைமையிலான ஒரு அணி, இன்னொரு பக்கம் தளபதி மாவட்ட செயலாளர் தலைமையிலான ஒரு அணி, மூன்றாவது பக்கம் திரு மூர்த்தி அவர்கள் தலைமையிலான ஒரு அணி. 3 அணியை அமைச்சு இங்க ஒரே பிரச்சனையா கிடக்கு மதுரைக்குள்ள. இவங்களால எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையும் ஒரு அமைச்சருக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கும்போது இன்னொரு அமைச்சர் கூப்பிடுறது இல்ல, இன்னொரு அமைச்சர் கலந்து கொள்ளும் போது இன்னொரு அமைச்சரை அழைக்கிறது இல்ல, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கலந்து கொள்ளும் போது கூட ஒரு சில அமைச்சர்கள் விடுபடுற சூழ்நிலையும் இந்த மதுரையில நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால முதலமைச்சர் அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு விட்டுருவாரு சார். முதலமைச்சர் எதையுமே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி அதை தடுத்து நிறுத்தணுங்கிற எண்ணம் முதலமைச்சருக்கு இருந்திருந்தா கரூர்ல 41 பேர் இறந்திருக்கவே மாட்டாங்க. ஒரு நிர்வாக திறமை இருக்க வேண்டும் என்பதற்கு கரூர் நிகழ்வும் ஒரு முக்கியமான காரணம் சார். ஏன்னா இங்க ரிசைன் பண்ண சொல்லியாச்சு, என்ன ஆச்சுன்னு அடுத்து ஃபாலோ பண்ணணும்ல. தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கண்டினியூவா இந்த பிரச்சனையில குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எதிர்கட்சிகள். அவர்களுக்கு கெட்ட பேர் உருவாக்கிட்டே இருக்கு. கடைசி 6 மாசம் தான் இருக்கு. ஆன்டி இன்கம்பரன்ஸ் அகேன்ஸ்ட் ரூலிங் பார்ட்டி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அனுதினமும் ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்கு. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூங்கி எந்திரிச்சா டெய்லி ஒரு பிரச்சனையை கொண்டு வரீங்களே அப்படின்னு முதலமைச்சர் சொன்னது அன்று சொன்னது இன்று வரை நடந்துகிட்டே இருக்கு. அதனால நிர்வாக சீர்கேடு உள்ள அரசு என்பதற்காகத்தான் இந்த 3 மாத காலம் காத்திருந்து உள்ள இருந்த எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சு விட்டு, நீ எஸ்ஐடி என்ன சிபிஐ விசாரிச்சாலும் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழிச்சிட்டு இவங்க 3 மாசம் கழிச்சு ரிசைன் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறது என்னோட சந்தேகம் சார். அடுத்த மேயர் யாரு, இல்ல துணை மேயராக இருக்கக்கூடிய நபர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் தான் பொறுப்பு மேயராக இருப்பாரா, நீடிப்பாரா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தான் இடைவெளி இருக்குது. இந்த 6 மாத இடைவெளியில் ஒரு மேயரை தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது சர்ச்சைக்குரிய விஷயமா மாறுமா, இல்லை கூட்டணி கட்சிக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய துணை மேயரே மேயராக்கினா ஒரு பலம் இன்னும் கூடுமா அப்படின்ற ஒரு வியூகத்தால் தான் இந்த இழுபறி இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ராஜினாமா ஏற்புக்கு பின் துணை மேயர் ஏதாவது மக்கள் பிரச்சனை குறித்து கூட்டத்தை நீடித்தால் திமுக கவுன்சிலர் உள்ளே இருக்கக்கூடாது, கிளம்பிருங்கன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போனதாக ஒரு தகவல் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா மதுரை மேயருடைய இந்த பதவி காலம் பொறுப்பு மேயர் பதவி காலமாக தொடருமான்றது தான் இப்போ கேள்வி. மேயர் ராஜினாமா செய்து விட்டால் அந்த இடத்தை அடுத்து என்ன பண்ணலாம்? மேயர் திரும்ப புது மேயர் போடலாமா, இல்ல மேயரே இல்லாம ரன் பண்ணலாமா, இல்ல ஸ்பெஷல் ஆபீசர் போடலாமா அப்படிங்கிற 3 கேள்வி இருக்கு சார். இப்ப துணை மேயர் இன்சார்ஜா அவர் கண்டினியூ பண்றதுக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றி கவுன்சிலர்களை கூட்டம் கூட்டி அவங்க அதை கண்டினியூ பண்ண கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. 2வது, புது மேயர் தேர்வு பண்றதுக்கு இப்போ உள்ள கவுன்சிலர்களின் மெஜாரிட்டி ஆஃப் தி கவுன்சிலர்ஸோட ஓட்டிங் படி புது மேயரை தேர்வு செய்யறதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. சரி, இது 2மே வேண்டாம், இன்னும் 6 மாசம் தான் இருக்கு, ஏற்கனவே வாங்கின அடி பத்தல இந்த மாநகராட்சி ஊழல்ல, திரும்ப ஒரு ஆளை போட்டு அவர் 6 மாசத்துல நம்மளும் கல்லா கட்டிக்கலாம்னு பண்ணிட்டாருன்னு ஒருவேளை அரசு நினைச்சுச்சுன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஆணையர், புதிதாக வந்த ஆணையர் தினேஷ்குமார் அவர்களுக்கு பிறகு வந்த ஆணையர், எனக்கு தெரிஞ்ச அவங்க பேர் சித்ரான்னு நினைக்கிறேன், திருமதி சித்ரா அவர்கள் ஸ்பெஷல் ஆபீசரா போட்டு கவர்மெண்ட் ஒரு ஜிஓ போட்டு இருக்கின்ற இந்த 6 மாத காலத்திற்கு பிரச்சனை இல்லாம ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி அவரை ஸ்பெஷல் ஆபீசரா போட்டு மேயர் செய்யக்கூடிய பணிகளை அந்த ஐஏஎஸ் அதிகாரியா அவர் இல்லது வருவாய்த்துறை சேர்ந்த அதிகாரியா அவர் இதை பார்ப்பதற்கு உத்தரவு போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி
கூட்டணி கட்சியின் பலத்தை நிரூபிக்கிறதுக்காக துணை மேயருக்கு மேயர் பொறுப்பு வழங்கப்படுமா என்பது சந்தேகம்தான். அப்படி ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளுக்கு நலன் விரும்பியா இருப்பது போல எனக்கு தெரியவில்லை. இப்போது பல பிரச்சனைகள் கூட்டணிக்குள் அவங்களுக்குள் உருவாக்கிட்டு இருக்கு. என்ன உங்களை போன்ற ஊடகத்துறை நண்பர்கள் அதை கொஞ்சம் பலமா நீங்க கொண்டு வரலாம். ஆனா அதிமுக பிஜேபி கூட சேர்ந்தா தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி தாமரம் வளர்ந்துருங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. அதனால கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா என்பதற்கு வாய்ப்பு கம்மி. ஒண்ணு புது மேயர் தேர்வு செய்யப்படலாம், இல்லைன்னா ஸ்பெஷல் ஆபீசர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவரு இந்த நிர்வாக பொறுப்பை கவனிக்கிறதுக்கு உத்தரவு போடலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷல் ஆபீசர் போட்டு தான் 6 மாசம் ஓட்டுவாங்க. அதான் நடக்கும். ஏன்னா இப்ப இங்க இருக்கிற பிரச்சனையில ஒரு பக்கம் மூர்த்தி கை ஓங்கிருச்சுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிடிஆரோட கை ஒடிஞ்சு போச்சுங்கிறாங்க. யாருடைய ஆதரவாளர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அங்க பிரச்சனை நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பத்தி பொதுவா அவருக்கு கருத்து உண்டு. நான் என்னதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவனா இருந்தா கூட திரு பிடிஆர் அவர்கள் ஒரு சில நியாயமான செயல்களை செய்யக்கூடியவர். கடந்த தேர்தல்களில் பணம் கொடுக்காம வெற்றி பெற்றார் அப்படிங்கிற பேச்சும் மக்களிடத்துல உண்டு. அப்பேற்பட்ட ஒரே ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லலாம்ல, அது அதிமுக திமுக பணம் கொடுக்காத வெற்றி பெற்ற ஒரு நபர் அவரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உறுப்பினர்ங்கிறது ஒரு பேச்சு இங்க மதுரையில உண்டு சார். அதனால அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊழல்ல வந்து அவங்கள செய்யணும்னு சொல்லியிருக்க வந்து வாய்ப்பு கிடையாது. ஆனா அவர் சைலண்ட் மோடுக்கு போயிடுவார். இப்போ அவர் வந்து இதுல தலையிட வர மாட்டார். ஏன்னா அவர் நியமனம் செய்த ஒரு நபர், அவர் ஒரு நியாயமான ஒரு மந்திரிங்கிற பெயர் இருக்கும் பொழுது அவரின் கீழ் நியமனம் செய்யப்பட்ட நபர் இந்த மாதிரி ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டதை அவர் ஊக்குவிக்க மாட்டாருங்கிறது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம மூர்த்தி அவர்களுடைய ஆதரவாளர் ஒரு கவுன்சிலர் வாசுகி சசிகுமார், அவருடைய பேர் வந்து மேயர் பேருக்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக இங்க மதுரைக்குள்ள வந்து அரசல் புரசலா பேச்சு இருக்கு. ஆனா அவர் வந்த பிறகு இந்த ஊழல் எல்லாம் வந்து தட்டி கேட்க போறாரா, இல்ல ஊழல் இல்லாத மாநகராட்சியை நடத்த போறாரா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. 100% வாய்ப்பே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளில் ஒன்று கொள்ளையடிப்பு. அது கண்டிப்பா வந்து கண்டினியூ ஆகும். என்ன இந்த 6 மாசத்தை தாக்கு பிடிச்சு ஓட்டினாங்கன்னா ஒரு இத மக்கள் மறந்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கலாமான்னு யோசிப்பாங்க. இல்லையா இந்த மதுரையில இருக்கக்கூடிய 7 தொகுதிகள் நினைக்கிறேன், 7 தொகுதிகள்லயும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது மிக சிரமமா இருக்கும் மாநகராட்சி பிரச்சனைனால. ஏன்னா அங்க ரிப்பன் மாளிகையில மட்டும் வந்து துப்புரவு தொழிலாளர்கள் வந்து பிரச்சனை பண்ணல சார். மதுரையிலயும் இருக்கு, மதுரையிலயும் பண்ணாங்க. இப்பயும் பிரச்சனைகள் இருக்கு. சரியா வார்கள் வலிக்கப்படுவது கிடையாது, குப்பையில் அள்ளப்படுவது கிடையாது. ஒரு அசுத்தமான ஒரு கோவில் நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை மாநகராட்சி இன்று அசுத்தமான மாநகராட்சியாக ரோடு பகுதியில் நம்ம வண்டிகள்ல போனா தெரியும், சுத்தம் பண்ணாம கிளீன் இல்லாம தான் இருக்கு. இதுக்கு காரணம் இவங்களுக்குள்ள உள்ள பஞ்சாயத்தையே அவங்களால தீர்க்க முடியல. இப்படி இருக்கும் பொழுது அவங்க மக்கள் பிரச்சனை எங்க போய் பார்ப்பாங்க? அதனால 2026 நம்ம கையில வைக்க போற மை இதற்கு பதில் சொல்லணும். ஓகே சார், பல்வேறு விஷயங்களை குறிப்பா மதுரை மாநகராட்சி நடைபெற்ற ஊழல் குறித்து பல்வேறு தகவலை நியூஸ் டுடே தமிழுக்கு தெரிவிச்சமைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி சார். வணக்கம் சார்.